மரியாதைக்குரிய அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதியை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு, உங்களால் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்திற்கு சென்று கொஞ்சம் சகோதரியிடம் பழகக்கூடிய நிலையில் அவருடைய பெருந்தன்மையை நான் பார்த்தேன். குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் போது பாராளுமன்றத்திற்கு வருவார்கள், சால்வை அனுபவிச்சு வருவாங்க. பயங்கரமா குளிர். டெல்லிண்டாலே கொடுமை என்னண்டா, பனிண்டாலும் கொடுமையா இருக்கும், மழைண்டாலும் கொடுமையா இருக்கும், வெயில்ண்டாலும் கொடுமையா இருக்கும், காத்துனாலும் கொடுமையா இருக்கும். அந்த பனி காலத்தில் யாருமே சொற்று போட்டு அந்த உள்ளன் போட்டு தான் போய் சபைக்கு வந்தாகணும். அப்போ போட்டுக்கு வருவாங்க. நான் கேட்பேன், மேடம் நல்ல சால்வையெல்லாம் இருக்கிறீங்களே, எங்கே வாங்குவேன்னு கேட்பேன். வாங்குறது எந்த இடம்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஹேண்ட்லூம், அதாவது கைத்தறி நிலையங்களில் அந்த சால்வை வாங்கி அணிவிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்களுடைய பொருத்தன்மையை காட்டுது. அது அடக்கமாக மக்கள், அந்த கைத்தறி தொழிலை செய்கின்ற மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் நெய்கின்ற ஆடையை வாங்கி உடுத்திக் கொள்கிறார்கள். பெரிய சந்தோஷமான செய்தி. அப்படி நல்ல பண்புகளை பெற்ற மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள்